யாரோ ஒருத்தவங்க கூட கூடி அவன் என்ன பண்ணுறான், கெட்டு போகிறான். யாரோ ஒருத்தவங்க கூட கூடி கஞ்சா போடுறான், யாரோ ஒருத்தவங்க கூட கூடி சரக்கு அடிக்கிறான், யாரோ ஒருத்தவங்க கூட கூடி படிக்க போகாமல் வெளியில் சுற்றுறான், காலேஜுக்கு போகாமல் சுற்றுறான், யாரோ ஒருத்தவங்க கூட கூடி ஏதோ தவறான வழியில் போய் நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நீ போய் பாரு, அவன் சிநேகிதன் கட் ஆகிடும், அடுத்து இன்னொரு சிநேகிதன் வருவான். இவங்கெல்லாம் எதுக்கு வந்துன்னு இருக்காங்க? நம்முடைய வாழ்க்கையில் அங்கங்கே அந்தந்த பகுதியை வீணாக்கிட்டு போகிறதுக்காக வருகிற சிநேகிதர்கள். அல்லேலூயா. நிரந்தரமான சிநேகிதர் யாருன்னு கேட்டா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க. எத்தனை சிநேகிதர்கள் வந்திருக்காங்க, எத்தனை சிநேகிதி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்க, உங்க வாழ்க்கையில வந்து போயிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூடவே இருக்கிறாங்களா? இல்லை. வாடகை வீட்டுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க, வேலைக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க, சென்னை பக்கம் வேலைக்கு போனோம்னா அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க, அப்புறம் இந்த பக்கம் பெங்களூர் பக்கம் போனோம்னா அங்கே கொஞ்சம் சிநேகிதர்கள் கிடைப்பாங்க. அப்போ நம்ம எங்கெல்லாம் வேலைக்கு போகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு